ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் தக்ஷின் தமிழ்நாடு குடும்ப பிரபோதன் விபாக் வழங்கும் ராஜயோக பயிற்சி. ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோக பயிற்சியை நாம் இப்பொழுது மேற்கொள்ள இருக்கின்றோம். யோக பயிற்சியினுடைய தந்தையாக விளங்குகின்ற பதஞ்சலி முனிவருக்கு நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவிப்போம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய துவைத்தகேனா யோபாதரூதம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலின் பிராஞ்சலிரானதோஸ்மின். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகத்தில் 8 அம்சங்கள் உள்ளன. இந்த 8 அம்சங்களாவன இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 அம்சங்கள் இந்த ராஜயோகத்தில் உள்ளன. இயமத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இயமம் என்பது அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் அம்சமாகும். இயமம் என்றால் சுய கட்டுப்பாடு என்று பொருள்படும். அதாவது 1 அகிம்சை, 2 சத்தியம், 3 அஸ்தேயம், 4 பிரம்மச்சரியம், 5 அபரிக்கிரகம் என்ற இந்த 5 விஷயங்களை உள்ளடக்கியதுதான் இயமம் என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு ஆகும். முதலாவதாக இயமத்தில் இருக்கின்ற அகிம்சா என்பதை பற்றி பார்ப்போம். பிற உயிர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் அகிம்சையாகும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய வாக்கின்படி வாழ்வது அகிம்சையாகும். அனைத்து ஜீவன்களிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். அகிம்சை என்பது முழுமையான சக்திசாலியாக இருந்தும் மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் அகிம்சா. இயமத்தில் இருக்கின்ற 2வது விஷயம் சத்தியம். அதாவது உண்மை நிலையை அறிந்து உண்மையை கடைப்பிடித்து வாழ்வதுதான் சத்தியமாகும். இயமத்தில் 3வது விஷயம் அஸ்தேயம் ஆகும். அஸ்தேயம் என்றால் திருடாமை என்று பொருள்படும். திருடாமை, களவு செய்யாமை என்பது அடுத்தவர் உடைமையை அபகரிப்பது ஆகும். அடுத்தவர் உழைப்பை சுரண்டுவதும் அதிக பொருட்களை மற்றவர்களுக்கு கிடைக்க விடாமல் குவிப்பதும் திருடாமையே ஆகும். இயமத்தில் இருக்கின்ற 4வது விஷயம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது பரம்பொருளை அடைய லட்சியமாக கொண்டு அதன் வழி நடப்பது ஆகும். திருமணம் ஆகாதோர், திருமணம் ஆகியோர் ஆகியவருடைய இலக்கு பரம்பொருளை அடையும் எண்ணமே இருத்தல் வேண்டும். இதுவே பிரம்மச்சரியம் என்று கூறுகின்றோம். இயமத்தில் இருக்கின்ற 5வது விஷயம் அபரிக்கிரகமாகும். மாற்றான் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் அபரிக்கிரகமாகும். அபரிக்கிரகம் என்பது
அடிப்படை தேவைக்கு அதிகமான பொருளை சேர்த்து வைக்காது இருத்தலாகும். அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவது அம்சம் நியமமாகும். நியமம் என்றால் சுய ஒழுக்கத்தை குறிக்கும். நியமத்தில் 1 சௌச்சம், 2 சந்தோஷம், 3 தபஸ், 4 ஸ்வாத்தியாயம், 5 ஈஸ்வர பிரயாதானம். இந்த 5 அம்சங்கள் நியமத்தில் உள்ளன. சௌச்சம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். சௌச்சம் என்பது தூய்மையை குறிக்கும். அதிகாலையிலே எழுந்து உடல் சுத்தமாக வைத்திருப்பது, நம்முடைய வசிக்கும் இடத்தை தூய்மையாக பேணுவது, கந்தை ஆனாலும் கசக்கி கட்ட வேண்டும் என்ற அத்துணை தூய்மை விஷயங்களையும் சௌச்சம் என்று நாம் அழைக்கிறோம். சௌச்சத்தில் புற தூய்மை போல் அகத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நியமத்தில் இரண்டாவது விஷயம் சந்தோஷம். சந்தோஷம் என்றால் போதும் என்ற மனம் இருத்தல் மிகவும் அவசியமானதாகும். போதும் என்ற மனம் இல்லாத போது எப்பொழுதும் சந்தோஷம் நம்மை அணுகாது. பொருளோ பணமோ சந்தோஷத்தை நிரந்தரமாக நம்முடன் வைத்து கொள்ளாது. நம்மிடம் இருப்பதை மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்ளுதல் சந்தோஷத்தினுடைய முக்கிய வழியாகும். 3வதாக தபஸ். தபஸ் என்றால் தவமாகும். எண்ணிய காரியம் முடியும் வரை தொடர்ந்து அசராமல் துடிப்புடன் தொடர் முயற்சி உடையவனாக இருத்தல் தபஸை கடைபிடிக்கும் முறையாகும். 4வது விஷயம் ஸ்வாத்தியாயம். ஸ்வாத்தியாயம் என்பது தன்னைத்தானே அறிய முயல்வது ஆகும். அறநெறி புத்தகங்களை படிப்பது, மந்திரங்களை மனனம் செய்வது போன்ற பயிற்சிகளும் ஸ்வாத்தியாயத்தில் அடங்கும். 5வது விஷயம் ஈஸ்வர பிரயாதானம். இவ்வுலகில் அணு முதல் அண்டம் வரை இறைவனால் தான் இயங்குகிறது. இறைவன் இன்றி அணுவும் அசையாது. ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக்குதல் அவசியமாகும். இதுவே ஈஸ்வர பிரயாதானம் ஆகும். உண்ணுவதும் சரி, உயிர்த்தலும் சரி, அனைத்தும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வரும் தினங்களில் நியமத்தில் இருக்கின்ற 5 விஷயங்களையும் நியமத்தில் இருக்கின்ற 5 விஷயங்களையும் நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து அமர்ந்து சர்ச்சை செய்ய வேண்டுகின்றோம். சர்ச்சை செய்து நம்முடைய சிந்தனையில் நியமத்தை பற்றி அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று குடும்ப பிரபோதன் விபாக் உங்களிடம் அன்புடன் வேண்டுகோள் விடுக்கிறது. மேலும் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கின்ற மற்ற 6 விஷயங்களை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். அஷ்டாங்க யோகத்தில் 3வது அம்சம் ஆசனம் ஆகும். ஆசனம் என்றால் உடல் உறுப்புகளை ஒரு நிலையில் அசையாது ஆனந்தமாக வைத்திருப்பதுதான் ஆசனமாகும். இப்பயிற்சியின் மூலம் உள் அவயங்கள் அனைத்தும் துடிப்புடன் இருக்கும். அன்னமய கோஷத்தை இது பலப்படுத்தும். 4வது விஷயம் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கின்ற 4வது விஷயமாக பிராணாயாமம் சொல்லப்படுகின்றது. பிராணான் என்றால் உயிர் சக்தியாகும். யாமம் என்றால் கட்டுப்படுத்துதல். இந்த
பிராணனை கட்டுப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த பயிற்சி இந்த பிராணாயாமம் ஆகும். இது பிராணமய கோஷத்தை பலப்படுத்த வல்லது. ஐந்தாவது விஷயம் பிரத்யகாரம். பிரத்யகாரம் என்றால் மனத்தை முழுக்க முழுக்க உள்முகமாக திருப்பும் முயற்சியாகும். இப்பயிற்சியின் மூலம் நம்முடைய ஆன்ம ஆற்றலை உணர வைக்கும் பயிற்சியாகும் இது. ஆறாவதாக தாரணை சொல்லப்படுகின்றது. தாரணையானது மனதை ஒரு இடத்தில் அல்லது ஒரு பொருளில் குவிய செய்வதாகும். தாரணை கைகூட தனித்திருத்தல் மற்றும் மிகுந்த வைராக்கியம் மிகவும் அவசியமாகும். இது மனமய கோஷத்தை பலப்படுத்த வல்லது. அஷ்டாங்க யோகத்தில் 7வது நிலை தியானமாகும். தாரணையினுடைய முடிவு நிலை தியானமாக அமையும். தியானத்தால் அனைத்தும் கைகூடும். ஒரே சிந்தனையில் மனம் அலைபாயாது முழுக்க முழுக்க அமைதியான நிலை தியானமாகும். அஷ்டாங்க யோகத்தில் 8வது நிலை சமாதி நிலையாகும். தியானத்தின் விளைவால் பேரின்ப நிலையை அடைவதுதான் சமாதி நிலையாகும். நிர்விகல்ப சமாதி நிலையாகும். இந்நிலை இறைவனுடன் கலந்த நிலையாகும்.